சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் செயல்பட்டு வரும் ரிசார்ட் ஒன்றின் பெயரை பயன்படுத்தி புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்துவதாக கூறி சிலர் மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கேளிக்கை விடுதிகள் தயாராகி வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டுகளிலும் அதற்கான முன்னேற்பாடு பணிகளில் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பிரபலமான ரெசார்ட் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் பெயர்ல மோசடியாக ஒரு போஸ்டரை தயாரித்து அதை பல்வேறு நபர்களுக்கு அனுப்பி 300 டிக்கெட்டுகளுக்கு மேலே விற்று மோசடி செய்திருக்கிறார்கள் என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த ரெசார்ட் நிறுவனம் மாமல்லபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையில முதலைப்பண்ணை அருகே இயங்கி வரக்கூடிய கிராண்ட் ஓசியானா ரெசார்ட் என்ற இந்த தனியார் ரெசார்ட்ல இதற்கான நிகழ்ச்சி, புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும், இந்த நிகழ்ச்சியில சின்னத்திரையை சேர்ந்த பல்வேறு பிரபலங்கள், திரை பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள் தான் கலந்து கொள்வதாக அந்த நிகழ்ச்சிக்கு திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியினுடைய போஸ்டரை அவர்கள் போலியாக சில கும்பல் அதை தயாரித்து அதுல 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் மற்றும் 5000 ரூபாய் என பல்வேறு கட்டண விலையில சலுகைகளுடன் ஒரு போஸ்டரை போலியாக தயாரித்து அதை பல நபர்களுக்கும் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக தொடர்பு கொண்ட நபர்களில் எல்லாம் 300 டிக்கெட் வரை, பல்வேறு விலைகளில் கொண்ட 300 டிக்கெட் வரை விற்பனை செய்து அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டமான இன்று இந்த டிக்கெட்டை வாங்கியவர்கள் எல்லாம் இந்த ரெசார்ட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இந்த விவரம் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த ரெசார்ட் நிறுவனம், கிராண்ட் ஓசியானா ரெசார்ட் என்ற அந்த நிறுவனம் மாமல்லபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று புகாராக கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகார் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அதாவது எந்த சமூக வலைதள கணக்குல இந்த போலியான போஸ்டர் வெளியிடப்பட்டது என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திரை பிரபலங்கள் பெயரையும் பயன்படுத்தியிருப்பதனால அவர்களும் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முறையிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த மோசடி விவகாரம் குறித்து காவல்துறையினர், மாமல்லபுரம் காவல் நிலைய போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் இறங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பல்வேறு ரெசார்ட் கேளிக்கை விடுதிகள் எல்லாம் தயாராகி வரக்கூடிய நிலையில இது போன்ற கொண்டாட்டங்கள் என சமூக வலைதளங்களில் வரக்கூடிய இது போன்ற போலியான போஸ்டர்களை நம்பி யாரும் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்றும், எந்தெந்த ரெசார்ட்டுகளுக்கு செல்கிறார்களோ நேரடியாக சென்று அல்லது அவர்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு அந்த நிறுவனங்களுக்கு கட்டணத்தை செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், இது போன்ற மோசடி நபர்களை ஏமாற வேண்டாம் என்றும் காவல்துறையினர் தரப்பிலும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.